Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ போர்ஷன்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பரோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லை டிசம்பரில் 2 எக்ஸசைஸ்னால் அந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ நான் இது அப் டு ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுறேன். ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில் எங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்கூல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேரி ஆகும் போர்ஷன்ஸ். மேபி சில பேர் டிசம்பர் ஃபுல் மந்த் போர்ஷன்ஸும் சேர்த்துருவாங்க, இல்லையா 2 எக்ஸசைஸ் அந்த மாதிரி மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் கொடுக்குற சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சாப்டர் 1 செட் லாங்குவேஜ், பேஜ் நம்பர் 4, எக்ஸாம்பிள் 1.2ல இந்த அசஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1, 3, 4 இது மூணுமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th ஒன் represents the following sets in roster form இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த் இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதில் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ரெண்டும் சேர்த்ததுனால உங்களுக்கு அதிகமாக தெரியலாம். 6th ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 இருக்கு இல்லையா, அது ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் 1.5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 1.7 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சப்செட்டில். தென் பேஜ் நம்பர் 10 எக்ஸாம்பிள் 1.8 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 11 எக்ஸாம்பிள் 1.9 இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 12 தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்ட் தென் 7th ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. 8th ஒன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கேட்டிருக்காங்க. 9thல செகண்ட் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 10th ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இது ரெண்டுமே ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த 256. அடுத்து பேஜ் நம்பர் 13ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.11 இருக்கு இல்லையா, இது 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16 எக்ஸாம்பிள் 1.14 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 1.15 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 1.16 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அது இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் ஒன் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஆல்சோ 5 மார்க் இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 5thல ஃபர்ஸ்ட், தேர்ட் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 20ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.19 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 22 எக்ஸசைஸ் 1.4ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 5th ஒன் இது ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின். பேஜ் நம்பர் 23ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.21 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.22 ஹாஃப் இயர்லி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 25ல எக்ஸாம்பிள் 1.24 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 26 எக்ஸாம்பிள் 1.25 இது ஹாஃப் இயர்லியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 27 எக்ஸாம்பிள் 1.26 இருக்கு இல்லையா, இது 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 28 எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் ஹாஃப் இயர்லி கொஸ்டின், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 5th ஒன் இம்பார்ட்டன்ட், 7th ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, 9th ஒன், 10th அண்ட் 11th. ஸோ இந்த வென் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் இதெல்லாம். 2, 3, 4, 5, 7, 9, 10, 11 இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 29ல எக்ஸாம்பிள் 1.27 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 1.29 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 30 எக்ஸாம்பிள் 1.30 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 31 எக்ஸாம்பிள் 1.31 5 மார்க்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் 1.32 இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 1.34 இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 35ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா, ஹாஃப் இயர்லி கொஸ்டின். தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 4th ஒன் இம்பார்ட்டன்ட், 5th ஒன் இம்பார்ட்டன்ட், 8th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 9th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் பேஜ் நம்பர் 36 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அண்ட் தென் 12th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பேஜ் நம்பர் சாப்டர் 2 real numbers, page number 44 example 2.1 half yearly question. Then exercise 2.1 la pathina second one very very important question, third la first one கேட்டிருக்காங்க half yearly la.
Next. Page number 47 la example 2.2 la first one important, then example 2.3 important question, example 2.4 important question, then 50 page number la example 2.5 இது half yearly la கேட்டிருக்கக்கூடிய question first, second and third. Next 51 la பாத்தீங்கன்னா example 2.6 la first one important question, and then example 2.7 repeated 2 times கேட்டிருக்காங்க. exercise 2.2 la பாத்தீங்கன்னா first one important, second question previous year half yearly question, then fourthல வந்து 5 mark question compulsory ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அடுத்தது example 2.8 5 markல important question, then example 2.9 important 2 markல பார்த்தீங்கன்னா example 2.10 கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 54ல example 2.11 important, example 2.12 important question, example 2.13 5 mark important question. அடுத்தது exercise 2.3 வந்து firstல third one half yearly important question, secondல third one important and third one important question. Next page number 56ல example 2.14 repeated கேட்டிருக்காங்க. exercise 2.4ல first one third one very very important question. Page number 59 example 2.7 important, first second ரெண்டுமே கேட்டிருக்காங்க. exercise 2.5 பொறுத்த வரைக்கும் first one important and then thirdல first second fourth, so third வந்து very very important question, then fourthல third one கேட்டிருக்காங்க, fifth one important question. Next page number 63 63ல பார்த்தீங்கன்னா example 2.20 arrange in ascending order இருக்கு இல்லையா, அது important question. then example 2.21 important question. அடுத்து example 2.23 இது important question. next page number 66ல example 2.26 important question. பேஜ் நம்பர் 68ல எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் சம் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் செகண்ட்ல தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் 5 மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க. அரேஞ்ச் சர்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் 69ல எக்ஸாம்பிள் 2.27 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.7 பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 2.28 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.29 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.30 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 2.31 இதுவும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 73ல எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தேர்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 74ல ஃபிஃப்த் சம் சிம்பிளிஃபை இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் சாப்டர் 3 அல்ஜீப்ரா, பேஜ் நம்பர் 85 இருக்கு இல்லையா, 3.4 எக்ஸாம்பிள் 3.4 இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.5 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.6 இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து செவன்த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நைன்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 10th 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 11th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 90 எக்ஸாம்பிள் 3.7 இம்பார்ட்டன்ட், அடுத்து எக்ஸாம்பிள் 3.10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.2ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியலும் ஃபிஃப்த் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.2ல. பேஜ் நம்பர் 92ல சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.11 இருக்கு இல்லையா, இது ஹாஃப் இயர்லி கொஸ்டின். example 3.12 இது important question, example 3.13 important question, and then example 3.15 repeated கேட்டிருக்காங்க. exercise 3.3ல பார்த்தீங்கன்னா second one important, third one important, and then fourth half yearly question, then fifth one repeated கேட்டிருக்காங்க, sixth also 3 districtல கேட்டிருக்காங்க. very very important question. page number 97ல பார்த்தீங்கன்னா 8th one important, 9th 5 mark question, and then 11th one repeated கேட்டிருக்காங்க. example 3.16ல first one important question. next page number example 98ல example 3.18 important. page number 99ல பார்த்தீங்கன்னா example 3.20 5 mark half yearly questionல important question. அடுத்து example 3.21 important, example 3.23 important. exercise 3.4ல பார்த்தீங்கன்னா first one important question, third one important question, fourth one
fifth one important question, and then seventh one, ninth வந்து repeated கேட்டிருக்காங்க ninth question, and then 10th question கேட்டிருக்காங்க 11th one important question. பேஜ் நம்பர் 102ல பார்த்தீங்கன்னா 14th question important question. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 103ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் செக்ல செகண்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர்க்கு 2022லையும் கேட்டிருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள் 3.25ல தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.26 இருக்கு இல்லையா, ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங், இது 5 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 105ல எக்ஸசைஸ் 3.5ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.27 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.29 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.31 ஃபேக்டரைஸ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 108 எக்ஸாம்பிள் 3.33 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.34 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 3.36ல 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 3.37 ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.7ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட், தேர்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 3.39 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 3.40 இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக ஃபேக்டரைஸ் இருக்கு இல்லையா, அதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.41 இது ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.9 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிசிடி கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல 5, 7, 6 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். செகண்ட்ல தேர்ட், 6, அதாவது இந்த எல்லா சம்ஸும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 3.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள் 3.42ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், இது வந்து 117ல. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 120 எக்ஸாம்பிள் 3.43 இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 121ல எக்ஸாம்பிள் 3.44 இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.46 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 124 எக்ஸசைஸ் 3.10ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி கேட்குறாங்க. சால்வ் கிராஃபிக்கலி இது டோட்டலாக பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 3.48 கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 3.49 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 3.50 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.12ல ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் ஒனும் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 129ல எக்ஸாம்பிள் 3.52 இருக்கு இல்லையா, இது 5 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.53 வந்து ஹாஃப் இயர்லியில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.13ல வந்து ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே ஹாஃப் இயர்லி கொஸ்டின். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 3.54 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.56 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 133 எக்ஸசைஸ் 3.14ல ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.15ல இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஆன்சரே தப்பாக போயிடும். ஜியாமெட்ரி சாப்டரில் பேஜ் நம்பர் 143 எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 144ல ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் இந்த தியரம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 4.1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 4.3 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 158ல வந்து 8th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 163 எக்ஸாம்பிள் 4.5ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 167 எக்ஸாம்பிள் 4.7 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ அதனால் நீங்கள் இந்த 4.7 ஃபுல்லாகவே எக்ஸ் டிகிரி கண்டுபிடிச்சிக்க அந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.9 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, சிக்ஸ்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செவன்த், அண்ட் தென் செவன்த்தில் பார்த்தீங்கன்னா இது மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. செவன்த் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் மாதிரி.
Example 4.10 இது important question. Then example 4.11 important question. 173 exercise 4.4ல first one, second one, third one இது previous year half yearly question. 5th, 6th, 7th repeatedா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 174ல 9th ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து 175ல எக்ஸசைஸ் 4.12ல பார்த்தீங்கன்னா 5 மார்க் இது கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4.13 எக்ஸாம்பிள் 4.13யும் ஹாஃப் எல்லியில் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 4.5ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6 and 7, 6, 8 இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸும் நீங்கள் அப்டேட்டடா இருங்க. எக்ஸாம்பிள் 4.14ல இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.15 இம்பார்ட்டன்ட். தென் 4.6ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், 6, 8. எக்ஸசைஸ் 4.7 வந்து ஃபுல்லாக 1 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி. எக்ஸாம்பிள் 5.1 இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 5.3 இம்பார்ட்டன்ட். தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 5.1ல தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 198 எக்ஸாம்பிள் 5.4 இது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 5.5 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.6 இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் 5.7, எக்ஸாம்பிள் 5.8, எக்ஸாம்பிள் 5.9, எக்ஸாம்பிள் 5.10. இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள் 5.11ஓட எக்ஸசைஸ் 5.2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க, செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்ல எக்ஸசைஸ் சம் அண்ட் இந்த எக்ஸாம்பிள் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 and 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் page number 205 example 5.12 important. Then page number 206 example 5.13 important. அடுத்த example 5.15 வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 208 exercise 5.3ல ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 6, 7 and then 8 இந்த 3 கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 212 example 5.17 important, example 5.18 important, example 5.19 important. exercise 5.4 பொறுத்த வரைக்கும் first, second, third, fourth, sixth and seventh இது எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, எக்ஸசைஸ் 5.4ல. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 216ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.20 இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் 5.21 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.5ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு சில எக்ஸசைஸில் எல்லா சம்ஸும் கவர் ஆகும் 6 and 7. ஏன்னா ஒரு சிலது 2 மார்க்கில் கேட்பாங்க, ஒரு சிலது 5 மார்க்கில் கேட்பாங்க அந்த எக்ஸசைஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரதுனால ஏதாச்சும் ஒரு சம் உங்களுக்கு 2 மார்க்லையும் இல்லை 5 மார்க்லையும் வந்துடும். அந்த மாதிரி எக்ஸசைஸை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் 5.6ல இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி. Page number 224 example 6.1 important, 225 example 6.2 important, then example 6.3 important, example 6.4 important. Page number 227 exercise 6.1 la first one, second one, third, fourth, 7, 8, 9 இந்த questions எல்லாமே important question. Next பேஜ் நம்பர் 231ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.5 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் 5 மார்க்கில் கேட்பாங்க, ஃபோர்த்தும் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 234 எக்ஸாம்பிள் 6.8ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 6.9 இம்பார்ட்டன்ட், தென் எக்ஸசைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 236ல எக்ஸாம்பிள் 6.12 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.14 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.16 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 239 எக்ஸசைஸ் 6.4 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் 6.5ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டோட்டலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ சில எக்ஸசைஸில் வந்து எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஐ மீன் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிற எக்ஸசைஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ கம்பல்சரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்துருங்க, அடுத்தது ஜியாமெட்ரி, நெக்ஸ்ட் 1 மார்க்ஸ்,
அதுக்கு அடுத்தது நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் ஒரு சில சாப்டர்லாம் வந்து டோட்டலாக இந்த சாப்டரே இம்பார்ட்டண்ட். அல்ஜீப்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு 30 to 35% மார்க்ஸ் வந்து அல்ஜீப்ராலே கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.